குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்குங்க, ஜீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கு, இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு மிளகாய், இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு மாதிரிலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதக்கவும் வேண்டாங்க, சும்மா ஒரு லைட் கலரில் வதக்கினாலே போதும். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்டுக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ரொம்ப போடணும், சும்மா ஒரு கைப்பிடி போட்டாலே போதும். உப்பு கீரைக்கு. இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் இப்போ நான் 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்குங்க. இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன், இந்த கிளாஸில் 1 கிளாஸ் பால் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. ஒன்றுக்கு 1.5. ஒரு கொதி வறுத்து கொதி வருது. இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை பார்த்துக்கலாங்க. ப்ரெஷர்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா, அருமையான சாதங்க. விருப்பப்பட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நான் எப்போயும் இறக்க போகும்போது தான் நெய் சேர்த்துக்கிறேங்க, அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா ஜம்மு வாசனையாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அருமையான கீரை, நல்லா தண்டுக்கீரை போட்டு நல்லா புலாவ் ஸ்டைலில் நம்ம பார்த்துருக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியாக நமக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாங்க. சில்ட்ரன்ஸுக்கும் கூட நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு பசங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்து விடலாம். இதுக்கு சைடிஷ் விருப்பப்பட்டால் அது நம்மளுடைய விருப்பம் தாங்க. பார்த்தீங்களா, குலையவே இல்லைங்க. கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால தான் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நம்ம கீரைங்கிறனால கொஞ்சம் செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் சுவையாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. கீரை சாதனை அவங்களுக்கு தெரியாது, அப்போ அந்த டேஸ்ட்டு தான் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கொடுத்து ஹெல்த்தியாக இப்படி சுவையாக செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு. பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம், சின்னவங்களும் எடுத்துகிட்டு போகலாங்க. நல்லா குலையவே இல்லை. நான் எப்பயுமே சொல்கிறதாங்க, குக்கரில் ரைஸ் வைக்கும்போது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு ஏது பாத்திரத்தில் நீங்கள் வைப்பீங்களோ அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா சாதம் உதிரியாக இருக்குங்க, கட்டியாகாது. நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போனாலுமே சாயந்தரம் வரைக்கும் கூட நமக்கு ரைஸ் அப்படியே உதிரியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக என்னுடைய சேனலாக இப்போ பார்த்தீங்களாக்கா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காகத்தான் நான் இப்போ சொன்னது. வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.